ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈஸியான கடலை மாவு பர்ஃபி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருள் பார்த்துக்கலாம். கடலை மாவு நான் எடுத்திருக்கேன் 100 கிராம் அளவு. இது ஜல்லடையில் ஜலிச்சுட்டு இந்த மாதிரி நைஸாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம பர்ஃபி நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் சர்க்கரை 150 கிராம் அளவு எடுத்துருக்கேன். 100 கிராம் அளவு கடலை மாவு, 150 கிராம் அளவு சர்க்கரை, அப்புறம் 1/4 கப் அளவு நெய், பால் பவுட்ரு 3 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். சர்க்கரை அதில் போட்டுக்கலாம். இதே கப் அளவு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இதுக்கு பாகு போதெல்லாம் தேவையில்லை. லைட்டாக அந்த பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதும். சிரப்பு மாதிரி கரைஞ்சி வரட்டும். நல்லா கொதித்து வருது பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். நல்லா கொதிச்சு இருக்குது. இப்போது நம்ம ஏலக்காய் 1 ஸ்பூன் வச்சோம் இல்லையா, அதில் போட்டுடலாம். சர்க்கரையோடு பிடிச்சி வச்சுருக்கேன் ஏலக்காவை. நல்லா கொதித்து சிரப்பு மாதிரி வரட்டும். பாருங்கள், நல்லா சிரப்பு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு நெய் போடலாம். 1/4 கப் அளவு நெய் விட்டாச்சு. இப்போ நம்ம கடலை மாவை அதில் சேர்த்துடலாம். இந்த நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக இந்த கடலை மாவை நம்ம வறுத்து எடுக்கணும். நெய் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு தேவை வேணும்னா கொஞ்சம் எண்ணெயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில். கடலை மாவு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த நெய்லேயே நம்ம சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுக்கலாம். பாருங்க, 5 நிமிஷம் நல்லா நெய்லேயே நம்ம கடலை மாவை வறுத்து எடுக்கணும். நெய்லேயே நல்லா இப்படி நம்ம வறுத்து எடுக்கணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கும். நல்லா அந்த நெய்யோடு நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக வைங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் போகும். இப்போ நல்லா நம்ம 5 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம பால் பவுட்ரு போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பால் பவுட்ரு போட்டு நல்லா கிளறின உடனே எப்படி நல்லா சுருண்டு வருது பாருங்க. பால் பவுட்ரு, கடலை மாவு, நெய் நல்லா இப்படி ஒரு 10 நிமிஷம் நல்லா இப்படி நம்ம வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம போட்ட நெய்யும் மேலே வருது பாருங்கள். சுருண்டு நெய் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப்பு செஞ்சோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சுகர் சிரப் ஊற்றுனோன்னா நல்லா இலகி வருது.
இன்னும் கொஞ்சம் சுகர் சிரப்பை ஊற்றிடலாம். அவ்வளோதான். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் சிரப்பு ஊற்றியாச்சு. இப்போ 5 நிமிஷம் நல்லா நம்ம இப்படி கிளறி விட்டுட்டுருக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இல்லை நம்ம ஆயில் தடவி வச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவிடலாம். நம்ம ஃபுல்லாக ஒட்டாத மாதிரி நம்ம தடவி வச்சிடலாம். தடவி வச்சாச்சு. அவ்வளோதான். நம்ம சுகர் சிரப்பை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப இறுக வேண்டாம். இறுகிடுச்சுன்னா நம்மளுக்கு கல் மாதிரி ஆகிடும் பர்ஃபி. இந்த டைமில் நம்ம இப்போ ஆஃப் பண்ணி நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். பிளேட்டில் நம்ம நெய் தடவி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதிலே ஊற்றிக்கலாம். நல்லா சமமாக நம்ம தட்டி விட்டுடலாம். இப்படி தட்டிக்கலாம், டேப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கார்னிஷ்காக பிஸ்தாவும் முந்திரியும் நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். நம்ம சூடாக இருக்கும்போதே போட்டால் தான் நட்ஸ் வந்து அதோட ஒட்டும். இல்லை பர்ஃபி தனியாக நட்ஸ் தனியாக இருக்கும். நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இப்படி ஒரு டேப் பண்ணி விட்ருங்க. அப்படியே தட்டிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம 1 hour ஆகட்டும். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஆறுன பிறகு கட் பண்ணால் தான் நல்லா வரும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இருக்குது பாருங்கள். இப்போது கட் பண்ணிடலாம் பொறுமையாக. பாருங்க, இப்போ கட் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பர்ஃபி. கடலை மாவு பர்ஃபி வீட்டிலே நீங்கள் ஈஸியாக செய்யலாம். பார்க்கவே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி பதத்தில் எடுத்தால் நம்ம சாஃப்டாக இருக்கும் பர்ஃபி. இன்னும் 1 hour நம்ம விட்டுருந்தா ரொம்ப இறுகி வரும். நான் இப்போ கட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான பர்ஃபி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.